அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக கிடப்பில் போட்டுவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி கடந்த அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என குறிப்பிட்டார். சிங்காநல்லூரில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் திட்டத்தை திமுக அரசு முடக்கியுள்ளதாகவும் 2026 அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் கூறினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திருச்சி சாலையை இணைக்கும் பணியை மாநில அரசை மேற்கொள்ளும் என தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து பட்டியலிட்ட எடப்பாடி பழனிசாமி அனைத்து திட்டங்களையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு முடக்கி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் கட்டுமான பொருட்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. அதிமுக ஆட்சி அமைந்தால் இது கட்டுப்படுத்தப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்தார். மேம்பால பணி ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்குது. வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை விரைந்து படுத்தாமல் இன்றைக்கு மிக மிக ஒரு காலதாமதம் ஏற்பட்டுகின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சி பிறகு விரைந்து இந்த பால பணியை முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல எஸ்எச் சாலை வழியாக திருச்சி சாலை ஒன்றுபுயல் இணைக்கும் சாலை பணியை விமான நிலையத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. அதை மாநில அரசு எடுக்க வேண்டும் கோரிக்கை வச்சிருக்கையும் அதையும் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.